அந்த ஃபோனை வச்சுட்டு அந்த முடியை அப்படி இப்படி பண்ணுவார். ஆமாம் அப்படின்னு அது வேறு சாஞ்சி பேசுவார். அது நிறைய பேருக்கு தெரியும். அப்சர்வ் நாங்கள் போய் வீட்டில் போய் எதாவது வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அவர் பேசிட்டு இருப்பார் இப்படி 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 பண்ணிக்கிட்டு. அப்போ நாங்களே ஸ்கூல் படிக்கிறேன், 9th standard 8th standard. அப்போ கூட நான் அப்படி பார்க்கும்போது இப்படி சைடில் பார்க்குறேன் அந்த ஸ்டைலு, அந்த ஃபோன் அப்படி வச்சுட்டு அப்படி இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோன் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும், அந்த ஃபோன் வைக்கிறதுக்கு அப்படி தட்டி கொடுத்துட்டு போவார். அவர் எடுத்து பிடிச்சி வைப்பார் அந்த நாட்டார்களுக்கு. இது வந்து நடிகராகிறதுக்கு முன்னாடியே, நடிகரான பிறகு, நடிகராகிறதுக்கு முன்னாடி நடிகரான பிறகும் ரெண்டுமே நான் பண்ணது நான் பார்த்துருக்கேன். ஓ, அது எங்கள் புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட் வரும்போது அபூர்வம் அங்கே ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆச்சு. ஸ்டில் ரிமெம்பர். அதுக்கப்புறம் நான் போய் இந்த வீடியோ நம்ம பார்த்துருக்குமே நான் வெஸ்லி ராயப்பேட்டார் மிட்லண்ட் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. போய் பார்த்தோன்னா இவர் அப்படியே எங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய ரயில்வே, எங்களுக்கெல்லாம் ரொம்ப நாங்கள் அந்த விஷயத்தில் ரொம்ப கொடுத்து வச்சோம். அவருடைய நேரில் இருந்து பார்த்துருக்கேன். நான் கூடவே பிறந்தது இல்லையா அவருக்கு? பியூட்டிஃபுல். அது திரும்பி பார்ப்பேன். எங்களது நம்பர் 4 புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட். அது கார்னர்லேருந்து வந்து நாங்கள் ஒவ்வொரு கதை அதை பார்த்துட்டு போவார். ஸ்டைல் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? ஆமாம், ஃப்ரீயாக இருக்கும்போது இதை பற்றி நான் இப்போ சாங்க இருந்துங்களா இங்கே அப்படியா அப்படின்றதெல்லாம் அவர் மேலே நம்மளுக்கு அடாப்ட் ஆச்சுன்னா அவர் அவ்வளோ நம்ம மேலே வந்து நம்ம பார்த்து அவர் அப்படியே அப்சர்வ் பண்ணி சூப்பர். அண்ட் உங்களோட இந்த ட்ரேட்மார்க் அந்த சவுண்ட் ஒன்று பண்ணுவீங்களே, பேட்டையிலையும் அதை ரிப்பீட் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அது பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நல்லா. அதே மாதிரி தேட்டர் அது அவ்வளோ அழகாக ராஜா சின்ன ரோஜா அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ப்ரூஸ்லி படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது எல்லாம் அப்படி தான் வருவாங்க, சிக் சிக் சிக்குன்னு. அதே மாதிரி ரஜினி சார் படம் தான் அப்படியா சிரிக்குது. சரி, அந்த எனர்ஜி அவர்கிட்ட நான் பிடிச்சது என்னென்னா, அந்த ஷார்ட்டுக்கு முன்னாடி சரி, ஷார்ட்டுக்கு அப்புறம் அந்த எனர்ஜியோடு இருப்பார். ரெடியாக இருப்பார். அந்த என்ன வேணும் டாக்டர், அந்த சுறுசுறுப்பு, அந்த எனர்ஜி, அதாவது இப்படி டொக்குன்னு விழாது. ரஜினி சார்கிட்ட இருக்கும்போது அந்த எனர்ஜி, அந்த டெடிக்கேஷன், அந்த டைமிங், அதெல்லாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப கற்றுக்கணும். அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் உழைப்பு. ஏன்னா அவர் நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு தெரியும். ஏன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்தார். ஆமாம், புதுப்பேட் கார்டன் ஸ்ட்ரீட். அவர் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்து நடந்து போய் அப்புறம் பாலச்சந்தர் சார் படத்தில் அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறேன். அப்போ அவர் படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு போய் எங்கள் வீட்டு கார்னர் வீட்டில் தான் ரஜினி சார் இருக்காருன்னு காமிச்சு. எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு உயர்ந்த மனிதர். அவர் உயர்ந்த மனிதர், ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவரை பார்த்து நானும் மோட்டிவேட் ஆகி அவர் படித்த இன்ஸ்டியூட்லேயே படித்து அவர் கூடயே நடித்து இன்னி வரைக்கும் அவர் கூட ட்ராவல் பண்ணுறது இட்ஸ் அ கிரேட் பிளெஸிங் ஃபார். அப்படி நீங்கள் பார்த்த அந்த சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஏரியாவில் இருந்தார் அப்படின்னீங்க. அவர்கிட்ட நோட் பண்ண சில விஷயங்கள் இப்போ ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. அவர்கிட்ட என்னென்னா அந்த டெடிக்கேஷன். அதாவது அவங்க வீட்டில் வந்து அவர் வீட்டில் தான் இருந்தார். வீட்டில் தான். அது ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொன்னுராஜ் நாட்டார் கடை இருக்குது. அங்கே தான் ஃபோன் பேச வருவார். அவருடைய சம்பந்தம் வணங்காமுடி சார், அவங்களாம் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம். இவர் மாப்பிள்ளை நேற்று தான் சொன்னார். அவர் எங்கள் கூட ஜிம்மில் வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்காரு. ரியலி மேட் ஃபார் ஈச் அதர். ரொம்ப வெரி ஹாப்பி டு பி. எங்கள் வீட்டு கல்யாணம் அது. இட்ஸ் குட் கப்பல்ஸ். ரியலி ஐ பிளஸ் தெல் பி இன் த லாங் வே. அந்த ஈவெண்ட் எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் கொஞ்சம் நான் எப்போவுமே நான் லோ ப்ரொஃபைலில் தான் இருப்பேன். எங்கே போனாலும் அப்படியே பார்த்து ரொம்ப ரசித்து நல்லா சார் ரஜினி சார் அந்த ஒயிட் பியர்டில் வந்தபோது வேறு ஸ்டைலிஷாக நம்ம அப்படியே பார்த்து ரசிப்போம். எங்கள் காட்டு சிங்கம்லாம் அது விளையாட்டை அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு ஜாலி. வெரி ஹாப்பி டு